அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும், கன்னிராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும், மீன ராசியில சூரியன், ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வரும் 10/4/2023 அன்னைக்கு புதன் பகவான் மீன ராசியில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 13/4/2023 அன்னைக்கு சூரியன் மீன வீட்டுல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 23/4/2024 அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 24/4/2024 அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று பலமாவே இருக்கார். அதே மாதிரி லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அதனால இந்த மாதத்துல கோபம், ஆக்ரோஷம்ங்கிறது செவ்வாயினால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும். இந்த சனி செவ்வாய் கூட்டணியினால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே சரி, ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அதிகம் கோபப்படுறதையும் இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்க வேண்டியது அவசியம். கடந்த காலகட்டத்துல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல எதை செஞ்சா நல்லது, எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வருங்கிறத யோசிச்சு நீங்க எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தனஸ்தானாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். அதுவும் லாபாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரு இல்லையா, அப்போ நல்ல லாபங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க. குறிப்பா யாராவது ஆசை வார்த்தை காட்டுனா, எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெரிய அளவுல லாபம் வரும், இந்த மாதிரி யார் சொன்னாலுமே மேக்சிமம் நம்பாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்லணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமா பேச்சில் நிதானம் தேவைப்படும், வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது கவனிச்சு பேச பாருங்க. சில நேரங்கள்ல நீங்க பேசுற பேச்சு தவறா மற்றவங்களால எடுத்துக்கப்படலாம். உதாரணத்துக்கு நீங்க நல்லதா நினைச்சு பேசினா கூட அதை மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. யோசிச்சு பேச பாருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உபஜயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷம் தான். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனாலுமே அஷ்டமாதிபதி சூரியனும் இந்த முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால இந்த ராகு சூரியன் சேர்க்கை பகை இரண்டுமே. அப்போ எடுக்கிற முயற்சியில சில தடங்கல்களும் உண்டாகும். சுக்கிரனும் அங்க சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மகர ராசி அன்பர்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இங்க உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஊடகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு சமுதாயத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும்.
சுகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். 3ஆம் இடத்து அதிபதி 4ல சஞ்சாரம் செய்றார். தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வீடு, மனை, நிலம் இது மாதிரியான விஷயங்களாலையும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களால அனுகூலம் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. ஆனாலுமே 6ஆம் இடத்து அதிபதி புதன் வரும் 10ஆம் தேதி வரைக்கும் குருவோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்தையும் வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த படிப்புல இருந்த டல்னஸ் நீங்கும், படிப்புல நல்ல மாற்றம் இருக்கும். முக்கியமா பஞ்சமாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால காதல்ல இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி புதன் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல நீச்சமடைஞ்சு உச்ச சுக்கிரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா நோய் தாக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சுங்கிறவங்களுக்கும் அந்த நோய் தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு, எதிரிகளுடைய தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிரிகளை இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். திருமண தடை இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் அகன்று திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும், ஒரு சிலருக்கு உங்க லைஃப் பார்ட்னர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அஷ்டமாதிபதி சூரிய பகவான் 3ஆம் பாவமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். தனக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ நீண்ட காலமா இருந்த வம்பு, வழக்கு, பிரச்சனை, தொந்தரவு இதுலெல்லாம் இருந்து வெளிவரக்கூடிய நிவர்த்தி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இன்னொன்னு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் அந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அல்லது சொந்த ஊர்ல இருந்தாலுமே வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வெளிநாட்டுல குடியுரிமை பெறணும், பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், விரயஸ்தானம் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ நிச்சயமா வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு பிரமாதமாகவே இருக்கும். பாக்கியாதிபதி புதன் பகவான் வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா சமசப்தம பார்வையா 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்போ தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும். அதுவும் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தோடு செயல்பட்டு சுக்கிரனும் இங்க சேர்ந்து பார்க்கிறார். 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான உங்க யோகக்காரகரான சுக்கிரனோட சேர்க்கை பெற்று இந்த பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்க்கும் காரணத்தினால தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், திருப்திகரமான நிலை இருக்கும். 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்க இந்த காலகட்டத்தில் வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட காலமா வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல அடிஷனலா இன்னொரு பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நிலையான ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். தொழில் அபிவிருத்தி இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். தொழில நல்ல லாபம் அதிகரிக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எதனால என்னோட பிசினஸ்ல இவ்வளோ டல்னஸ் ஆச்சு, எதனால வேலையில இந்த பிரச்சனை வந்துச்சு, இதையெல்லாம் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும், குறிப்பா அருகம்புல் சாற்றி தீபம் ஏற்றி சூறை தேங்காய் உடைத்து விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனாலையும், சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனாலையும் தடங்கல்கள் அகலும், பண வரவு கூடும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.